இங்க அயர்ன் மேனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கும்போது அயர்ன் மேன கொஞ்சம் ஒருத்தன் நொறுக்கி இருப்பான். நல்ல வேளையா ஸ்பைடர் மேன் வந்து தடுத்துட்டாரு. ஸ்பைடர் மேன் அயர்ன் மேன்ட்ட பேசிட்டு இருக்க கேப்ல அவன் ஸ்பைடர் மேனை தூக்கி வீசிடுறான். அந்த கேப்ல நம்ம அயர்ன் மேனும் தப்பிச்சிடுறாரு. உடனே ஸ்பைடர் மேன் அயர்ன் மேனும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுதாங்க. ஆனா அவனுக்கு ஒரு டேமேஜ் கூட ஆகல. அவன் அசால்ட்டா தாங்குறான் எல்லாத்தையுமே. நம்மளோட ஸ்பைடர் மேனும் கையில கிடைச்ச எல்லாத்தையும் தூக்கி அவனை அடிச்சு பார்க்காரு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தேனஸோட இன்னொரு அடியா டாக்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. டாக்டரும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காட்டுதாரு. ஆனாலும் அவன் அசராம சண்டை போடுதான். டாக்டர் அவரோட ஃபுல் பவரை கொடுத்து சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல அந்த மந்திரவாதி நம்ம டாக்டர் கிட்ட மாட்டுத மாதிரி மாட்டி டாக்டரையே தலைகிட தொங்க விட்டுருதான். நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு போட்டுருக்க அந்த செயினை அவன் எடுத்துடலான்னு பார்த்தா அந்த செயினை தொடுவோமே அவன் கைக்கு போறான், அப்படி எரிய ஆரம்பிக்குது. உடனே நம்ம டாக்டர் அவனை பார்த்து ஏதாவது கிண்டலா பேசுவோம். அவனுக்கும் வந்து நம்ம டாக்டரை கட்டி போட்டு எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறான். இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட சந்திக்கலாம்.